வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்தம்மா பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா இந்த மாதிரியே தான் பொதி சுமந்த மேனிக்கு இருக்காங்களாம். இவங்க யாருன்னு நீங்க முதல்ல யோசிக்கணும்ல. நான் சொல்லிடுறேன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. குரோஷியா நாட்டுல அதோட தலைநகரம் ஜாக்ரப்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஜாக்ரப்ல தான் இந்த சிலை இருக்கு. சும்மா கிடையாது, ஒரு உழவர் சந்தை இருக்கு. அந்த உழவர் சந்தைக்கு வாசல்ல தான் இதை வச்சிருக்காங்க. இப்போ நீங்க நினைப்பீங்க எதுக்கு இந்த அம்மாவுக்கு செலவு வச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு உழவர் கிடையாது, இவங்க ஒரு எழுத்தாளர். 60 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பெண்கள் உரிமையை பத்தி பேசி அதை பத்தி கதை எழுதி அந்த மாதிரி இந்த ஊர்ல வந்து ரொம்ப பிற்போக்கா இருந்த காலத்திலேயே இவங்க வந்து பெண்கள் உரிமையை பத்தி பேசினவங்கன்றதுனால இவங்களுக்கும் அந்த உழவர் ஸ்டேட்டஸ் மாதிரி ஒன்று கொடுத்து இந்த மாதிரி நிற்க வச்சிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுவீங்க உலகத்துல இல்லாததையா இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அங்கதான் நம்ம யோசிக்கணும். நம்ம ஊர்ல எவ்வளோ லேடிஸ், எவ்வளோ பாட்டி, சின்ன பொண்ணுல இருந்து வயசான பாட்டி வரைக்கும் ஒரு சின்ன சொட்டு தண்ணிக்கு கூட 2 ஊர் தாண்டி கிணத்துல போய் இறைச்சிட்டு தூக்கிட்டு வந்து இல்ல விறகு சுமந்துட்டு அந்த மாதிரி வந்திருப்பாங்கல்ல. அந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் இப்ப நம்ம நினைச்சு பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் கோவில் கட்டி கும்பிடணும்னு இல்லை, அட்லீஸ்ட் செலவு வைக்கணும்னு இல்லை, அட்லீஸ்ட் அவங்க கிட்ட வந்து தேங்க்யூ சொல்லலாம். அவங்கள பார்த்தா நம்ம சிரிக்கலாம், நீங்க எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி.